இன்னும் முதல் மாநாட்டில இருந்து எதையுமே கத்துக்கல சார். ரொம்ப உண்மையிலேயே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீதியாக அந்த மாநாட்டில் என்னென்ன தவறுகளை செய்தார்களோ ரிப்பீட் அதே தவறுகளை மறுபடியும் செய்யறாங்க. ஒரு முறை சிங்கம் கரிச்சிச்சதுன்னா அந்த சவுண்ட்ல ஒரு 8 கிலோமீட்டருக்கு சும்மா அதிரும், எல்லா திசைகளும் அதிரும். இந்த சிங்கம் பனையூர்ல தான் தூங்குன்னு சொல்றாரு. இந்த சிங்கம் வெளியெல்லாம் வந்துடாது. யார் வர போறாங்க? ஏதோ பல கட்சிகள் ஏதோ கியூல நின்றுட்டு இருக்க மாதிரியும், ஏதோ சின்ன சின்ன கட்சிகள் கூட சொல்ல சார், சின்ன சின்ன குட்டி குட்டி அமைப்புகள் கூட விஜய் கூட சேருவதற்கு இன்னைக்கு யாராவது தயாரா இல்ல. யாருமே தயாரா இல்ல. ஸோ நீங்க சொல்ற பார்த்தா அவர் ரசிகர்கள், ரசிகர் மன்றங்கள், அந்த நிர்வாகிகள் அந்த வாக்குகளை தவிர புதிய வாக்குகள் வருவதற்கான முயற்சி பண்றாங்க. ஆனா எதுவுமே நடக்கும். முயற்சி பண்ணல நான் சொல்றேன் சார். நீங்க பேப்பர்ல டிஎம்கே அகைன்ஸ்ட் டிவிகே, டிஎம்கே அகைன்ஸ்ட் டிவிகே நீங்க இம்போசிஷன் மாதிரி எழுதிட்டே இருக்கலாம். டிஎம்கே அகைன்ஸ்ட் டிவிகேக்கு நீங்க என்ன வேலை பார்த்திருக்கீங்க ஒரு கேள்வி இருக்கு. நீங்க திமுக உடைய போதாமைகள் அல்லது திமுக தவறு செய்யும் இடங்களை கூட நீங்கள் சுட்டிக்காட்டி பேசவோ செயல்படவோ நீங்கள் தயாராகவே இல்லை. அப்போ நீங்க எப்படி திமுக எதிர்ப்பு அவங்களை நிலைநிறுத்துன்னு எனக்கு புரியவே இல்லை. தமிழிலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள் அவர் அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். மதுரை தமிழக வெற்றி கழக மாநாடு, அந்த மாநாட்டில் விஜய் என்ன பேசினாரு அதை குறித்து நம்ம டீட்டெயிலாக பேசுறதுக்கு முன்னாடி, அதனுடைய விமர்சனத்துக்கு முன்னாடி, ஏன்னா முதல் மாநாட்டில் நீங்கள் இருந்தீங்க, தமிழக வெற்றி கழகத்தில் நீங்கள் ஒரு அங்கத்தினராக இருந்தீங்க. ஸோ அந்த மாநாட்டுக்கு இந்த மாநாட்டுக்குமான ஒரு வித்தியாசமாக என்ன பார்க்குறீங்க சார்? இந்த மாநாட்டு ஏற்பாடுகள் அதில் இன்னும் சொல்லப்போனால் அங்கே நான் இருந்ததற்கும் நேற்று இல்லாததற்குமே முக்கியமான காரணம் அது குறித்து ஜெகதீசன் விமர்சித்து பேசினார் அப்படிங்கிறதா. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி ஜெகதீசரோட விமர்சனத்தை இன்னைக்கு வரைக்கும் எடுத்துக்கலை தான் தோணுச்சு. இல்லை தான். ஆமாம் சார். ஏன்னா அவங்களே பல இடங்களில் ஒத்துக்கிட்டாங்க. தண்ணீர் பற்றாக்குறை இருந்தது போன வாட்டி, இந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் நாங்கள் பார்த்துக்குவோம், பைப்பெல்லாம் நாங்கள் லே பண்ணுறோம், அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வாட்டர் பாட்டில்ஸ் நாங்கள் சப்ளை பண்ண போகிறோம், இந்த மாதிரி நிறைய ஸ்டிக்கர்ஸ்லாம் பார்த்தேன். வாட்டர் பாட்டிலாம் ரெடி ஆகிடுச்சு, லட்சக்கணக்கான வாட்டர் பாட்டில்ஸ் ரெடி ஆகுது. நீங்கள் பாருங்கள், டேப்பை திறந்தானே எங்கனாலும் தண்ணி வந்துடும், ஒருவேளை யாரும் உடச்சாங்கன்னா கூட ஓடி உடனே எல்லாரும் சரி பண்ணுவாங்க அப்படின்ட்டு. போன வாட்டி எப்படி எந்த அளவுக்குன்னா டவர்லாம் வச்சிருக்காரு பாருங்க, விஜய் டவரே வச்சுட்டாரு. இந்த மாதிரி ஃபோன் ஜாமே லைனை கிடைக்கிறாங்க. அதுக்கு நிறைய பேர் தெரியாது, அது ஜாமர். ஆக்சுவலி ஜாமருக்கும் இதுக்கும் தெரியாமல் தான் அது மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வாட்டி அந்த பிரச்சனையே வராதுன்னு சொன்னாங்க. ஸோ ஒருவேளை தண்ணி உண்மையிலே கிடச்சிரும் போல இருக்கு அப்படின்னு நினச்சி. மையமான ஒரு பிரச்சனை இருக்குது சார். விக்ரவாணி மாநாட்டில் நான் முதல் நாள் இரவு செக்யூரிட்டி அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, எத்தனை மணிக்கு நாளைக்கு காலை திறந்துடுவீங்க, திடலை எப்போ திறப்பீங்க சார்? காவல்துறை 4 மணிக்கு மாநாடு ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிருக்க காரணத்தினால 2 மணிலேருந்து கூட்டத்தை உள்ள விடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போயே கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கும், எப்படி தாங்க போகிறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் விக்கிரவாண்டியில் அக்டோபர் 27 காலையில் ஒரு 6:30 மணிக்கு ஒரு நல்ல படித்த பையன் எனக்கு ஃபோன் பண்ணுறான். ஆனால் நான் உள்ளே ஃபஸ்ட்டு சீட்டில் உட்காந்துட்டேனே. 6:30 மணிடா, இன்னும் மாநாடு திறக்கிறதுக்கு 12 மணி நேரம் இருக்குது, வெயில் விக்கிரவாண்டியில் அடித்து கொளுத்திட்டு இருக்கு, என்னடா காமெடி பண்ணுறீங்க, கூட்டம் கூட்டினா எங்கள் பின்னாடி பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்ட்டு எல்லாரும் சந்தோஷமாக வந்துட்டாங்க. மறுபடியும் இங்கேயும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதே மாதிரி காலைல 6:30 இன்னும் சொல்லப்பட முதல்ல நைட்டில் இருந்தே சில பேர் தங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா விக்கிரவாணி மாநாட்டில் முதல்ல நைட்டு எங்கெல்லாம் வெளியேற்றினாங்க, ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் வெளியேற்றினாங்க. அது ஒரு காரணம், விஜய் அவர்கள் ஏதாவது பார்த்துருக்கலாம், ஆய்வு பண்ணிருக்கலாம், இல்லை அவரே கூட ரிஹர்சல் கூட பார்த்துருக்கலாம். இந்த ரேம்ப் வாக்கில் எப்படி போகிறோம், எப்படி பேச போகிறோம், அவர் அதெல்லாம் பண்ணக்கூடியவர் தான். நேற்று பேசினவங்களே கண்டிப்பாக ஒரு 50-60 தடவை ரிஹர்சல் பார்த்துட்டு இந்த வாட்டி கொஞ்சம் அந்த 6 தடவை போனாட்டி மறந்தார், இந்த வாட்டி ஒரு தடவை தான் மறந்தார் சொல்லக்கூடிய விமர்சனங்கள் அது பெருசாக நம்ம எடுத்துக்கல. பட் ஆனால் அதெல்லாம் பார்த்துருப்பாருங்கனால ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் வெளியே அமிச்சாங்க. இந்த வாட்டி மதுரையில் அந்த மாதிரி வெளியே அமிச்சாங்களான்னு தெரியல. பட் எகைன் காலை 6-6:30 மணிக்கு திறந்து விட்டாங்க. போன வாட்டி இருந்த அதே பிரச்சனை, ஆர்கனைஸ் க்ரௌட், அன்ஆர்கனைஸ் க்ரௌட் 2 விதமான கூட்டம் வருது. ஆர்கனைஸ் க்ரௌடுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில பேர் சாப்பாடு, பொட்டலம், பிஸ்கட் பாக்கெட்டு, பிரெட் பாக்கெட்டு, ஒரு பழம், அவங்க என்ன முடிஞ்சதோ அந்த மாவட்டத்திலேருந்து வந்தவங்க ஓரளவுக்கு தயார் நிலையோட வந்தாங்க. போன வாட்டி நடந்துச்சு. அன்ஆர்கனைஸ் க்ரௌடுங்கிறவன் எனக்கு விஜயை பார்க்கணும், எனக்கு விஜய் பார்த்தா போதும், சோறு தண்ணி எல்லாம் வேண்டாம், அவ்வளோதான். விஜயை பார்த்துட்டேன்னா கிளம்பி கூட போயிடுவேன். அவர் ரேம்ப் அதுவும் நடந்துச்சு. ஆமாம், ஒருவேளை அவர் துண்டை என் மேலே போட்டார்னா அதோட எனக்கு வாழ்க்கையில் வேறு பாக்கியமே வேண்டாம். முடிஞ்சா நான் ஏறி குதிச்சு அவரோட செல்ஃபி எடுத்துட்டேன்னா என் வாழ்க்கையோட பிரதிபலன் நான் அடைஞ்சிட்டேன், போதும். எனக்கு இது நான் உயர்ந்த ஒரு இடத்துல பறக்கிறதுக்கு சமமான இருந்தால் போதும். நேற்று பேச சில மாதிரிலாம் என்னுடைய கணவரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும், என் புருஷனோட பிடிக்காது. ஆனால் ஜாலியாக எடுத்து சாஃப்ட்வேர் சென்ஸ்லாம் சொல்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பிரதிபலன் அடைஞ்சிட்டே அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க. ஸோ அந்த அன்ஆர்கனைஸ் க்ரௌடு நேற்றும் பாதிக்கப்பட்டாங்க. ஒன்று தண்ணி என்னாச்சுன்னா, நீங்கள் நாங்கள் இந்த குடிக்க தண்ணி ஏற்பாடு பண்ணிட்டோம், ஆனால் கழிவறையில் தண்ணி இல்லைன்னு ஒரு பிரச்சனை கால ஆரம்பிச்சது. கழிவறைக்கு எல்லாருமே அக்வாஃபினா எடுத்துகிட்டு போய் இல்லைன்னா பாட்டில் எடுத்துகிட்டு போடுமோ அந்த பாட்டில் எடுத்துகிட்டு போய் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அது சிக்கல் சரி அடைச்சது தரல. அந்த தண்ணி டேப் அந்த இடங்கள் நிறைய இடங்களில் வரல.
கடைசியில் மாநாடு முடிச்சு போகும்போது நிறைய பேர் வாட்டர் பேலன்ஸை சுமந்துட்டு போறாங்க. அர்த்தம் என்னன்னா போய் எல்லாருக்கும் போய் சேரல, சரியா போய் சேர்க்கிறோன்னு சொல்லியிருந்தாங்க. சார் அதை சேர்க்க முடியாது வச்சுக்கோங்களேன். நீங்க அந்த மாநாடு ஃபுல் ஆயிருச்சு. அவங்களே வந்து அவங்களோட கணக்குப்படி ஒரு 1.5 லட்சம் பேர் உட்கார்ற மாதிரியான ஏற்பாடு. அதில் சேர் கொடுக்காதனால 1 லட்சம் சேர் போட்டிருக்கோன்னா அந்த 1.5 லட்சம் பேருக்கு இல்லை 2 லட்சம் பேருக்கு நீங்கள் தண்ணி சப்ளை பண்ணுறதுங்கிறவங்க நடக்கவே நடக்காது. ரொம்ப பிரச்சனை தான். நீங்கள் மையமாக எதற்காக நீங்கள் காலையில் 6 மணிக்கு இந்த மாநாடு தர மறுபடியும் திறந்து விட்டு இந்த விஷயத்தை பண்ணுறீங்க? சொல்கிற கதைகள் பில்டப்லாம் கேட்டிங்கன்னா எங்கள்கிட்ட இருந்து திமுக அதிமுக மாநாடு எப்படி வந்து கற்றுக்குங்க சார். தயவு செய்து திமுக அதிமுக மாநாடு நீங்கள் போய் கற்றுக்குங்க சார். திமுக அதிமுக மாநாடுல என்ன விமர்சனம் வரும்னா சாப்பாடு வேஸ்ட்டாக போச்சுப்பா, தண்ணி பாட்டில் வேஸ்ட் பண்ணிட்டாங்கப்பா, இப்படி வரும். நிறைய இருக்குது, நிறைய இருக்குப்பா. என்னப்பா சாப்பாடெல்லாம் கீழே கொட்டுறாங்க, இப்படிலாம் நம்ம கேள்விப்பட்டதை தவிர மயக்கம் போட்டு விழுந்தாங்க, தண்ணி இல்லாமல் மக்கள் வந்து செத்து போனாங்க, இந்த மாதிரிலாம் நடக்கவே நடக்காது. இதை நீங்கள் பாடமே கற்றுக்காம எங்கள்கிட்ட வந்து கற்றுங்க சார். இன்னும் சொல்ல போனா நல்ல சாப்பாடு போடுறாங்க, என்னப்பா நீங்க மட்டன் போடுறீங்க, சிக்கன் போடுறீங்க, அது வைக்கிறீங்க, இது வைக்கிறீங்க, இந்த மாதிரியான கூட்டங்கள்ல அந்த மாதிரி விமர்சனம் வரும். அதுல வந்து ஏன்னா கொடுக்குற பில்டப்புக்கும் நடக்கின்ற விஷயங்களுக்கும் நிர்வாக ரீதியாக அங்கே அனுபவம் இல்லாதவர்கள் தொடர்ச்சியாக இதை பார்த்து கொண்டே இருப்பதால் இது நடக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னொன்று பார்த்தோம், கொடிக்கம்பம் சாஞ்சுது. போன வாட்டி கொடிக்கம்பம்லாம் கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு முன்னாடி எல்லாம் ஏற்றி முடிச்சிட்டாங்க. இந்த வாட்டி கான்ட்ராக்டர்கிட்ட கமிஷன் வந்து வர்றது வரைக்கும் புஷியானந்த் வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. கமிஷன் எப்போ கொடுத்து முடிப்பாரு? கமிஷன் பிரச்சனைனால தளம் போடுறதுக்கு ரொம்ப லாஸ்ட் மினிட்ல போட்டு ஒரே நாள்ல கொடி ஏற்றினா அது எப்படி நிற்கும்? அதனால பாவம் ஒருத்தரோட கார் நல்ல வேலையா அந்த இடத்துல உயிர் பலி ஏற்படலை, யாருக்கும் விபத்து நடக்கலங்கிற வரைக்கும் சந்தோஷம். பட் இருந்தாலும் அது தேவையில்லாத நடக்குது. கடைசி வரைக்கும் எல்லாத்துலேயும் சேர்ல எவ்வளோ காசு அடிக்கலாம், இதில் எவ்வளோ காசு அடிக்கலாம், மண்டபத்தை பிடிச்சி கொடுத்து மதுரை மாவட்ட செயலர்கள் மண்டபத்தை பிடிக்கிறாங்க. அவங்கள்ட்ட இருந்து வேற ஒரு மாவட்ட செயலர் போய் போனால் 10,000க்கு பிடிச்ச மண்டபத்தை 13,000க்கு விற்கிறோம். இந்த பிளாக் டீ கலாச்சாரம் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கு இந்த கட்சியில். இதெல்லாம் நடக்கும்போது ஒன்றும் முதல் மாநாட்டில இருந்து எதையுமே கற்றுக்கல சார். ரொம்ப உண்மையிலேயே வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீதியாக அந்த மாநாட்டில் என்னென்ன தவறுகளை செய்தார்களோ ரிப்பீட் அதே தவறுகளை மறுபடியும் செய்கிறாங்க. சரி, இப்போ அடுத்து நம்ம விஜயனுடைய பேச்சுக்கு வரலாம். கடந்த முறை பேச்சுக்கும் இதுல இது டெவலப்மெண்ட் தெரியுதா உங்களுக்கு? பிரசன்டேஷன் வைஸ் சார், அதாவது கண்டென்ட் வைஸ் போல பிரசன்டேஷன் வைஸ். ஆமா, இப்போ போன மாநாட்டில் வந்து விக்கிரவாண்டி மாநாட்டில் விஜய் பேசுவாரா பேச மாட்டாரா, 10 நிமிஷம் பேசுவாரா 20 நிமிஷம் பேசுவாரா, என்ன பேச போறாரு அப்படிங்கிறதே குழப்பமாக இருந்தது. 40 நிமிஷம் பேசிட்டாருப்பாங்கிறதே பெரிய பிரம்மாண்டமாக பார்க்கப்பட்டது. பெரிய கூட்டத்தில் பேசிட்டாருப்பா, கொள்கை எதிரி சொல்லிட்டாரு, அரசியல் எதிரி சொல்லிட்டாரு, கொள்கை பிரகடன மாநாடுன்னு கொள்கையை சொல்லிட்டாரு, திராவிடம்னா தமிழ் தேசியம் பேசுறாரு, பிஜேபி பேசுறாரு, அது நேரடியாக பேர் சொல்லாட்டி பிஜேபி பண்ற விஷயங்களை பேசுறாரு, திமுக சொல்றாரு, வாரிசு அரசியல் சொல்றாரு, ஊழல் கட்சின்னு சொல்றாரு, மாதிரி பல விஷயங்களை பேசிட்டாரு. ரொம்ப கடைசியாக பொலிட்டிக்கல் பாம்னு சொல்லிட்டு நாங்கள் எங்களை நோக்கி வரவங்களுக்கு நாங்கள் பங்கு கொடுப்போம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஃபுல் பேக்கேஜாக பேசிட்டாரு அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு. அதற்கு அதை வந்து ரொம்ப சாமானிய மக்கள் பார்த்தவர்களுக்கு கூட அன்னைக்கு இருக்கிற கான்டெம்பரரி லீடர்ஸோட பார்க்கும்பொழுது விஜய் ஓகேங்க, பரவாயில்லைங்க, நாங்கள் எதிர்பார்த்தோட நல்லாவே பேசிட்டாருங்க, இந்த மாதிரி ஒரு தலைவர் வரணுங்க அப்படிலாம் சொல்லி பேச ஆரம்பிச்சாங்க. அது இந்த மாநாட்டில் நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது. எதிர்பார்ப்புகள்னு சொல்லும்பொழுது மிக குறிப்பாக அவரே நேற்று சொன்னார், நான் வேலையே எனக்கு கிடையாது, முழு நேரமாக எனக்கு இதான் வேலை அப்படின்னு ஒரு இடத்துல பதிவு பண்றாரு. எனக்கு அது வந்து எனக்கு தெரிந்து மே மாதம் பாதியிலேயே ஜனநாயகன் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. மே மாதம் பாதியிலிருந்து இப்போ வரைக்கும் அவர் ஃபுல் டைம் பாலிடிக்ஸ். அவரே சொன்ன மாதிரி நான் முழு நேர அரசியல்வாதி, எனக்கு அரசியல் ஒரு தொழிலும் அல்ல, அரசியல் ஒரு மாற்று தொழிலும் அல்ல, பொழுதுபோக்கும் அல்ல அப்படின்னு அவர் டிக்ளேர் பண்ணுற இடத்துல இதற்கு என்னென்ன பிரச்சனைகள் இதுக்குள்ள நடக்குது? நீங்கள் வந்து ஆணவ படுகொலை ஒன்று நடக்குது, அதற்கு எந்த அறிக்கைகளும் விஜய்கிட்ட வந்து வரல, ஆதவர்ஜனிட்ட வந்துச்சு. தூய்மை பணியாளர்கள் தொடர்ச்சியாக போராட்ட களத்தில் இருக்கிறாங்க, போராடிக்கிட்டு இருக்காங்க. அதற்காக வந்து அதே மாதிரி ஆதவர்ஜனா போனாரே தவிர விஜய் அவர்கள் நேரடியாக போகல. அவங்கள மறுபடியும் வாங்க பனையூர் கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தார். நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டே இருக்கு. எலெக்ஷன் கமிஷன் குறித்து ராகுல் காந்தி பல விஷயங்களை எழுப்புறாரு. எஸ்ஐஆர் ரிவிஷன் இன்டென்சிவ் ரிவிஷன் குறித்து வழக்குகளாகவே போகுது, உச்சநீதிமன்றத்தில் பெரிய பேசுபொருளாக மாறிக்கொண்டிருக்கின்றது. இப்படி எல்லா இடங்களிலும் பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கு. ஆனால் எல்லாவற்றிற்கும் விஜயிடம் வருவது பெரிய மௌனமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. ஏங்க பேச மாட்டேங்கிறாரு தளபதி? உங்களுக்கு தெரியாது, எல்லாத்தையும் மாநாட்டில் பேசுவார். இது வந்து அதுதான களம் தான். நீங்க வந்து இங்க தானே பேச மாட்டாருன்னு நினைக்கிறீங்க, மதுரையிலே வச்சு மதுரை பிரச்சனை பேசுறாரா இல்லையான்னு பாருங்க அப்படின்னா ஒரு பில்டப் கொடுத்தாங்க. பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இதெல்லாம் உண்மையிலே பேசிட போறார் போல இருக்கு, ஒருவேளை பெரிய வீரர் தான் அவரு அப்படின்னு தான் நினைச்சோம். ஒரு ஆரம்பித்த இடம் சிங்கத்தோட கதையில ஆரம்பிக்கிறார். சிங்கம் வந்து எப்பயாவது வேட்டையாட வரும், பசி வந்தாதான் வேட்டையாட வரும். அது கெட்டுப்போன உணவுகளை கையில தொடாது, தன்னோட பெரிய மிருகங்களை தான் அடிக்கும். சில பேர் கூட கேட்டாங்க, ஒருவேளை அவர் தனிச்சு போறேங்கிற சொல்றாரு. இல்ல, இந்த சிங்கம் பனையூர்ல தான் தூங்குன்னு சொல்றாரு. இந்த சிங்கம் வெளியெல்லாம் வந்துடாது. நீ ஆணவ படுகொலைக்கு என்ன கேள்வி கேட்காத, தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்கன்னு கேள்வி கேட்காத. சென்னையில் தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க, நேற்று நீங்க பேசுற மதுரையில் தூய்மை பணியாளர்கள் போராடிட்டு இருக்காங்க, அது குறித்து கூட நீங்க பேசல. நீங்க அட்லீஸ்ட் சிடி நிர்மல்குமார் 4 விஷயம் பேசினார், ஒவ்வொரு அமைச்சர் பேரை சொல்லி ஏதோ பேசினாரு, அதை ஒரிஜினல் கூட நேற்று ரொம்ப பேசல. விஜய் அவர்கள் அதை தொட்டு கூட பேசல. அப்போ என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கப்பா, இந்த சிங்கம் தூங்குற சிங்கம்,
இந்த சிங்கம் வந்து எப்பயாவது வெளியே வரும், மாநாட்டுக்கு வெளியே வரும், இன்னொரு பூத் புகழ் மாநாடு வச்சுன்னா வெளியே வரும். அதை தாண்டி இந்த சிங்கம் அடிக்கடிலாம் எதிர்பார்க்காதீங்க. ஆனால் முரணும் இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பேசுறாரு, இங்க கூடிய விரைவில் மக்கள் சந்திப்பு நடத்த போறேன், சுற்றுப்பயணம் போறேன். இது எப்படின்னா நீங்க இதை எங்க ஒப்பிடணும்னா, எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூல் வெளியிட்டும் போது ஒன்று சொல்றாரு, எனக்கு இந்த போட்டோஷூட் அரசியல் செய்வதில் விருப்பம் இல்லை. அந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னா, விழுப்புரத்துல வெள்ளமா போயிட்டு இருக்கு, அந்த அணையை திறந்து விட்டாங்கன்னு பெரிய குற்றச்சாட்டு விமர்சனங்கள்லாம் ஆளுங்கட்சி மேலே வந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல விஜயே போகின்றார் அப்படிங்கிற செய்திகள்லாம் வருது. விஜய் பேசாமல் மௌனமாக இருக்கிற, அறிக்கை கொடுக்கல, எதுவுமே பண்ணல. ரொம்ப சொந்த கட்சிக்காரனை இழுத்துப்பட்டு அடிச்ச பிறகு ஒரு நீண்ட அறிக்கை, ஒரு 3 பக்கத்துக்கு பெரிய அறிக்கையை விட்டு எழுதுறாரு. ஆனால் வந்து போட்டோஷூட் அரசியல் பண்ணுவதில் எனக்கு விருப்பம் இல்லை. சரிங்க, வேற என்னதாங்க நீங்க பண்ணுவீங்க? இப்போ ஸ்பாட்டுக்கு போக மாட்டோங்கிறத வந்து வேற மாதிரியான மாதிரி சொல்றாரு. இப்போ இந்த பேச்சில் சார், இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சியையுமே குறிப்பிட்டு அவர் விமர்சிச்சிருக்காரு. திமுகவாகட்டும், பாஜக விமர்சிக்கிறாரு, அதிமுகவை ஏற்கனவே ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சு, அதிமுக பேச மாட்டாங்க. ஒவ்வொன்றையும் தொட்டு அதான் சார், ஒன்று நீங்க சொல்ல மாதிரி திமுக பாஜக கட்சி துவங்கிய பிப்ரவரி 2, 2024 இருந்து பிளவாத அரசியல், நிர்வாக சீர்கேடுன்னு சொல்லிட்டு திமுகவையும் அதிமுக சொல்லப்போனா அந்த முதல் மாநாட்டிற்கு பிறகு ரொம்ப கூர்மையாகவே திமுக வந்து சம்பந்தமே இல்லாத இடத்துல கூட அவர் விமர்சிக்க ஆரம்பிக்கிறார். எல்லா இடங்களையும் விமர்சிக்கிறார், பாஜக விமர்சிக்கிறார். அது நடந்து கொண்டே இருக்கின்றது. பெரிய கேள்வி, நீங்க இதை தவிர யாரும் விமர்சிக்க மாட்டீங்களா? இப்ப நீங்க வாரிசு அரசியல் பேசுறீங்க, காங்கிரஸை கையில தொடவே மாட்டீங்களா? மே 17க்கு வந்து நீங்க பெரிய கட்டுரை எழுதுறீங்க, நான் காங்கிரஸே தொடாம திமுக மட்டும் நீங்க ஏன் கடிக்கிறீங்க? இப்படிங்கிற விமர்சனங்கள் ஒரு பக்கம். அதிமுக ஊழல் கட்சிங்கிறீங்க, அதிமுக ஊழல் கட்சியா இல்லையா? அதிமுக குறித்து உங்களோட பார்வை நீங்க வந்து அது குறித்து அந்த கட்சியோட செய்தி தொடர்பாளர்கள், கொள்கை பரப்பு செயலாளர்கள் பேசுனீங்கன்னா, இல்ல விழுப்புரத்துக்கு பஸ் போகணும்னா வந்து விக்ரவாண்டி பஸ்ல யாரா விழுப்புரம் போகும், இந்த மாதிரி பதில் பேசுவாங்களே தவிர அவங்க வந்து இந்த கேள்விக்கு பதிலே சொல்ல மாட்டாங்க. அப்படியே வச்சுப்போம். ஏன் ஒரு முக்கியமான காரணம் கேட்டீங்கன்னா, கட்சி துவங்கிய ஆரம்பத்திலிருந்து யாரு கூடயாவது நாங்கள் கூட்டணிக்கு போயிடுவாங்க அப்படிங்கிற நரேஷன் மட்டும் தான் தமிழக வெற்றி களத்தில் இருக்கு. நம்பர் 1, யார் கூட போவாங்க? நாம் தமிழர் கூட போறாங்க. நாம் தமிழர் சீமான் கூட பேசிட்டாரு, 2-3 மீட்டிங் நடந்துச்சு. அந்த மீட்டிங்ல வந்து எங்க உடஞ்சதுன்னா, யார் சிஎம் வேட்பாளருங்கிறத உடஞ்சு போச்சு அப்படின்னு ஒன்று. முதல்ல நாம் தமிழர் கூட போயிடுவார் இல்ல அப்படிங்கிற அது உடையுது. விக்ரவாணி மாநாட்டிற்கு பிறகு வருகின்ற செய்திகள், எடப்பாடி பழனிசாமி அவர்களும் விஜயுமே பேசிட்டாங்க. 80 சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரா, அவர் ஒத்துக்கிட்டாரா, டெபுட்டி சிஎம் சொல்லிட்டாங்களா, அது இந்த மாதிரி இல்லாட்டியும் பட் ஆனால் பேச்சுவார்த்தை நடந்தது. 2 பேரும் ஒன்னா சேர்ந்து எலெக்ஷனை மீட் பண்ணலாம். விஜய்கிட்ட சொல்லப்பட்டது என்ன கேட்டீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி சபார்டினேட்டா நமக்கு வருவார் அப்படின்னு ஒரு பொய்க்கதை சொல்லப்படுகிறது. அதை அவரும் நம்புகிறார். அதற்கு பிறகு நீங்க என்ன ஆகுதுன்னா, என்டிஏக்குள்ள அதிமுக போறாங்க. பெரிய ஷாக், ஒட்டுமொத்த கேம்புக்கும் ஷாக்கு. விஜயை கூப்பிட்டு விசாரிச்சிருப்பாரு, என்ன இப்படி ஆயிடுச்சு, என்ன பண்ணலாம், இனிமேல் ஆப்ஷன் என்ன? இல்லை கவலைப்படாதீங்க, பிஜேபி உடச்சிட்டு எப்படி எடப்பாடி வந்துருவாரு, நம்ம டிசம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கதைகள் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கின்றது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தெளிவாக, நீங்க முதலாக இந்த சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கும் பொழுது கோயம்புத்தூர்ல நயினார் நாகேந்திரனை சேர்த்து வச்சு தான் மேலே ஏத்துறார். நயினார் நாகேந்திரன் வீட்டுக்கு விருந்துக்கு போறார். அதற்கு பிறகு அவர் போகின்ற எல்லா இடங்களிலும் அதிமுக கொடிகளும் வருகிறது, பாஜக கொடிகளும் வருகிறது. இனிமேல் இதை உடைச்சிட்டு நான் வெளியே வரேன், நீங்க நம்பாதீங்க. அவர் இடத்துல திருமாவளவர்கள் பதில் சொல்ற, திருமாவளவர்களே எங்க கூட்டணி பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அது திருமாவளவன் மட்டுமல்ல, விஜய்க்கும் சொன்ன பதில் தான். சேர்த்தா சொல்றார், நீங்க இன்னொரு கவலைப்படாதீங்க, அதெல்லாம் நாங்க வரவே மாட்டோம், நீங்க வேணா இங்க வாங்க, என்டிஏக்குள்ள வாங்க. அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, என்டிஏக்குள்ள வந்தா திமுக வீழ்த்தணும்னு நினைச்சுன்னா என்டிஏக்குள்ள வாங்க, தவிர இது நடக்கவே நடக்காது. அப்ப இனிமேலும் நம்ம அதிமுக அட்டாக் பண்ணாம இதே மாதிரி சாஃப்ட்வேர் எடுத்துட்டு இருக்குது சரியா தவிர? ஏன்னா அதிமுக அதே சாஃப்ட்வேர். நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா, வேற வழி இல்லாம இந்த மாநாட்டில் அதிமுகவே இனிமேல் நம்ம தனிச்சு தான் சார் போகணும். அவர் சொல்றாரு சஸ்பென்ஸ்ல சஞ்சாரம், அதெல்லாம் எந்த சஸ்பென்ஸும் இல்லை. என்ன யார் வருவாங்க உங்க கூட? யார் வர போறாங்க? ஏதோ பல கட்சிகள் ஏதோ கியூல நின்றுட்டு இருக்க மாதிரியும், ஏதோ சின்ன கட்சிகள் கூட சொல்ல சார், சின்ன குட்டி அமைப்புகள் கூட விஜய் கூட சேருவதற்கு இன்னைக்கு யாராவது இருக்கிறாரா? இல்ல, யாருமே தயாரா இல்லை. சஸ்பென்ஸ் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்போ வந்து இனிமேல் நம்ம தனிச்சு தான் போகணும். அப்ப தனிச்சு போகணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா எல்லாரும் அடிக்கணும். ஆமா, அடிக்கணும். இனிமேலாவது அடிக்கணும். அட்லீஸ்ட் நம்ம 3 முக்கியமான கட்சிகளாக இருக்கின்ற இந்த கட்சிகளாவது நம்ம அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அவர் நகர்றாருன்னு பார்க்கின்றேன். அதில் அவர் வந்து மிக இன்னொரு குறி வைக்கிறார். அப்போ நம்மளோட வாக்கள் இயல்பாக எங்கிருந்து வரும்? அதிமுகல இருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் வந்து எம்ஜிஆர் மாதிரியான ஒரு திரையிலிருந்து வந்து கட்சியை வளர்த்தெடுத்த ஒரு மூலியமாக வந்த கட்சி. அப்போ இன்னைக்கு ஒரு லீடர்ஷிப் கிரைசிஸ் இருக்கு. அந்த லீடர்ஷிப் கிரைசிஸ் இருக்கின்ற நேரத்தில் நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். அப்போ எனக்கு நீங்க அந்த வாக்குகளை கொடுங்க. அதே மாதிரி விஜயகாந்த் அவர்கள் பேரை பயன்படுத்த தேமுதிகளையும் இன்னைக்கு ஒரு லீடர்ஷிப் யாருமே இல்லை. அப்ப நீங்க எனக்கு அது மறைமுகமாக விஜயகாந்த் அவர்களுடன் பழகக்கூடிய வாய்ப்பு. எம்ஜிஆர் கூட தேமுதிக வாக்குகளை கவர் பண்ணணும், அதிமுக வாக்குகளை கவர் பண்ணணும். இயல்பாக வருகின்ற ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டுகள் நமக்கு வரும். அது இல்லாம எதிர்பார்க்கலாம். அது இல்லாம ஒரு இளைஞர் கூட்டம் இருக்கு, ஒரு பெண்கள் கூட்டம் நமக்கு இருக்கு. இந்த ஓட்டுகள் எல்லாம் நமக்கு வரும் ஒரு கணக்கு பண்ணி இவர் இந்த கட்சிகள் குறித்து பேச ஆரம்பிச்சிருக்காரு. இனிமேல் மேபி அந்த கட்சியில இருக்க செய்தி தொடர்பாளர்களோ கொள்கை பரப்பு செயலாளர்களோ இனிமேல் ஏடிஎம்கே அட்டாக் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நான் பார்க்குறேன். ஸோ வந்து அதிமுக அந்த எதிர்ப்பு மனநிலையை வைக்கிறார்களா? அதிமுகவுடைய அந்த தலைமையை கூட ஒரு சேலஞ்ச் பண்ற மாதிரி, அது இப்போ நிலைமை சரியில்லைங்க அதிமுக உங்களுக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுறாரு. இந்த பேச்சு அவர் நினைக்கிற மாதிரி, ஐ மீன் அதாவது
அதிமுக அதிருப்தியாளர்கள் விஜய் பக்கம் வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குமான்னு நினைக்கிறீங்க? சார், அது எகைன் இவர் வந்து அதற்கான வேலைகளை செய்வதற்கு தயாராக இருக்கின்றாரா? சார், நீங்க வந்து எம்ஜிஆர் படத்தை போட்டு வைக்கிறாரு அங்க அண்ணா எம்ஜிஆர். அது கரெக்ட் தான் சார். இப்போ நீங்க அண்ணா படத்தை போட்டதுனால திமுக ஓட்டுகள்லாம் அப்படியே வந்துடும் சொல்லிட முடியாதுல்ல. அதே மாதிரி எம்ஜிஆர் படத்தை போட்டனால இப்ப விஜயகாந்த் அப்படின்னு பேர் சொல்லிட்டா தேமுதிக இன்னைக்கு வாக்கு வங்கி குறைஞ்சிருக்கு. அதுக்காக இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாம் விஜய் தான் நமக்கு பெட்டரான ஆப்ஷன் வந்துட மாட்டாங்கல்ல. நீங்க அதற்காக என்ன வேலைகளை செய்ய சார், நீங்க ஒரு மாற்று சக்தியா உங்களை முதல்ல முன்னிறுத்தினீங்கன்னா இது வரைக்கும் இல்லவே இல்லை. நீங்க ஆரம்பத்துல இருந்தே நெரேட்டிவ் எப்படி இருக்குன்னா, நீங்க யாரு கூட கூட்டணி போயிட்டு நெரேட்டிவ் தான் இருக்கு. சரி, நான் ஒரு ஸ்ட்ராங்கான சக்தி, நான் மட்டும் தனிச்சு நின்று நானே வந்து இந்த களத்துல ஜெயிச்சிருவேன் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா, ஆரம்பத்துல இருந்தே டே 1ல இருந்தே நான் தான் பிரைமரி ஃபோர்ஸ், நான் 234 கேண்டிடேட் போடுவேன், என்னைக்கு வேணாலும் அதை மாத்திக்கலாம், 234 நான் போடலாம் நினைச்சேன், என் கூட கூட்டணிக்கு வராங்க நான் சேர்த்துக்கிறேன் சொல்லலாம். நீங்க ஆரம்பத்துல இருந்தே இந்த நெரேட்டிவ்க்கு போயிட்டீங்க. அதனால இன்னைக்கு நான் எம்ஜிஆர் அவர்கள் பேரை சொல்றேன், நான் வந்து விஜயகாந்த் அவர்கள் பேரை சொல்றேன், உடனடியாக எனக்கு வந்து விடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வரலாம். ப்ரொவைடட் நீங்க அதற்கான வேலைகளை செய்தீர்கள் என்றால் வரலாம். நீங்க இந்த கட்சியில இருந்தே யாராவது வரப்போறாங்க, அந்த கட்சியில இருக்கிற முக்கியமான நபர்கள் அதிமுக இருந்து யாராவது வர்றாங்க, அவங்க நான் அரவணைச்சுக்கிட்டேன், அது நீங்க செய்ய போறதே கிடையாது. நீங்க தலைவர்களே வர்றதுக்கு நீங்க ஏன்னா அது ஒரிஜினல் அவர்கள் என்ன சொல்றாரு, 60% ஓட்டு அதிமுக ஓட்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்ன கணக்குன்னு என்ன கணக்கு? இன்னைக்கு திமுகவிற்கு போறதுக்கு அதிமுக தலைகள் சில பேர் பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏன் தாவேக்கு ஒரு ஆப்ஷனாவே இல்லாம இருக்கு? அவங்க கூட வரும்போது ஒரு பெரிய கூட்டம் வரும் இல்லையா சார்? அன்பராஜா அவர்களுக்கு ஏன் தாவேக்கு ஒரு ஆப்ஷனா இல்லாம போச்சா, இல்ல வேணாம் இவங்க தடுத்துட்டாங்களா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு இல்லையா? ஸோ தமிழுக்கு வந்து அப்போ என்ன சார், இன்னொரு விஷயம் நீங்க சொன்ன மாதிரி இந்த இஸ்லாமியர்கள் குறித்த ஒரு பேச்சையும் அவர் முன்வைக்கிறாரு. ஸோ திமுகவிற்கு சிறுபான்மையினர் வாக்குகள் திமுக கூட்டணிக்கு கணிசமான அளவுக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை போகுது அப்படின்னால, ஸோ அதை பிரேக் பண்றதுக்கான முயற்சி அதை பார்க்கணுமா எப்படி சார்? அதை பண்ண முடியும். அதை ரொம்ப திட்டமிட்டு நீங்க வந்து ஒரிஜினல் அந்த வக்பு வாரியத்துல வந்து எல்லாரோட சேர்ந்து அவங்களும் வழக்குப்பட்டாலும் இன்னும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு இவங்க தான் வழக்குப்பட்ட மாதிரியான ஒரு பிம்பத்தை தொடர்ச்சியாக கட்டியெழுப்ப முயற்சி பண்ணாரு. அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகல. அதுக்காக தனியாக ப்ரெஸ் மீட் எல்லாம் கொடுத்தா நடந்துச்சு. நீங்க விஜய் அவர்கள் ஒரு மாற்று சக்தின்னு உடனடியாக இஸ்லாமியர்கள் நம்புவார்களா? எனக்கு தெரிஞ்சு இல்ல. காலமாக அவர்கள் திமுகவுக்கு வாக்களித்து வந்துவிட்டார். ஒரு எக்ஸப்ஷன் ஆனது 2014 மட்டும் ஜெயலலிதா அவர்கள் மோடியா ஐடியான்னு கேட்கும் பொழுது நீங்க வந்து இஸ்லாமியர்களும் என்மாசா ஜெயலலிதா அவர்கள் வாக்களிக்கிறாங்க. நீங்க அதை விட்டுட்டு நீங்க எல்லா எலெக்ஷன்லையும் பாத்தீங்கன்னா பெரும்பான்மையாக திமுகவிற்கு தான் இஸ்லாமியர்கள் வாக்களித்துள்ளார்கள். அவ்வளவு ஈஸியா நகர்ந்து விஜய் ஒரு நல்ல ஆல்டர்னேட் ஃபோர்ஸ் வந்துருவாங்களா? தெரியாது. கிறிஸ்தவர்கள் வாக்களிப்பார்களா? இன்னைக்கு வந்து நீங்க ஓரணியில் தமிழ்நாடுன்னு நீங்க நிறைய இடங்களுக்கு வீடுகளுக்கு திமுக போறாங்க. கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள் நான் பேசும்பொழுது அவங்க போறாங்க. சில பேர் விஜய் ஓட்டு போடுவாங்க, விஜய் ஓட்டு போடுங்க, பிஜேபி உள்ள வந்துடும் பரவாயில்லன்னு கேட்கறாங்க. இது கேம்பெயின்ல நடக்குது சார், இது நடக்குது. இப்ப அவ்வளவு எளிதாக கிறிஸ்தவர்களும் வந்து வாக்களிச்சிருவாங்களா? தெரியாது. இன்னைக்கு இன்னொன்னு, நீங்க இஸ்லாமியர்கள் வாக்கு கிறிஸ்தவ வாக்குலாம் எந்த இடத்துல டிசைட் பண்ணப்படுதுன்னு நமக்கு தெரியும். நீங்க சர்ச்சா தேவாலயங்கள்லையும் மசூதிகளையும் இன்னைக்கு டிசைட் பண்றாங்க. அதெல்லாம் நடக்குது. அவ்வளவு ஈஸியா உடனே விஜய் பேசிட்டாருப்பா, விஜய் நமக்காக நிக்க போறாருப்பா. நான் என்ன சொல்றேன், இன்னொன்னு, நீங்க இஸ்லாமியர்களுக்காகவோ கிறிஸ்தவர்கள் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, என்ன நின்றுருக்கீங்க? நான் குட் ஃப்ரைடேக்கு வாழ்த்து போட்டேன், கிறிஸ்மஸ்க்கு வாழ்த்து போட்டேன், இந்த ரம்ஜானுக்கு வாழ்த்து போட்டேன். இதுவா அவங்க எதிர்பார்க்கறாங்க? எல்லா தலைவரும் பிஜேபி செய்ய தான் செய்வாங்க. நீங்க இந்த மக்களுக்காக செய்த விஷயங்கள் என்ன? இல்ல நீங்க திமுக செய்ய தவறிய விஷயங்களை நீங்க சுட்டி காட்டி அட்லீஸ்ட் பேசியிருக்கிறீங்களா? நீங்க ரொம்ப நாளமா இஸ்லாமியர்கள் வந்து நிறைய பேர் சிறையில் வாடிக்கிட்டு இருக்காங்க, அவர்களுக்கு ஏதாவது தீர்வுகள் வச்சிருக்கீங்களா? இல்லை ஏன் இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்கீங்களா? இல்லை ஆளுநர் ஏன் அதை இன்னும் பர்மிட் பண்ணாமல் இருக்காருன்னு கேள்வி கேட்டிருக்கீங்களா? அதெல்லாம் நீங்கள் செஞ்சால் தானே சார் அவங்க கனெக்ட் ஆவாங்க. நான் வக்பு வாரியத்தில் பேசிட்டேன், வக்பு வாரியத்துக்காக பேசிட்டேன், அது அந்த கேஸே அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நீங்கள் தொடர்ச்சியாக இது ஒரே ஒரு இஷ்யூ எடுத்துக்கிட்டு நான் ஒட்டுமொத்தமாக என் பின்னாடி வந்துருவாங்கன்னு நீங்கள் எப்படி அதை நம்புறீங்க? இப்போ சிறுபான்மை வாக்குகளை கவருவதற்கான முயற்சியை பண்ணுறாங்க, அது எளிதில் நடக்காது சார். நீங்கள் அதுக்காக நீங்கள் சார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2024 பாஜக கூட்டணி விட்ட பிறகு நான் தான் சிறுபான்மை காவலன் எவ்வளோ பேசி பார்த்தாரு. நீங்கள் அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு? நீங்கள் 2024 அதனால வந்துட்டாங்களா? மறுபடியும் வரல, திமுக பக்கம் தான் நின்னாங்க. யாருக்காவது ஆப்ஷனா இருந்தாரா? அதாவது இஸ்லாமிய அமைப்புகளே அவரை நோக்கி போக மாட்டேங்கிறாங்க. அவ்வளவு எளிதாக நீங்க போவாங்களா? நீங்க ஒன்றும் இல்லை, நெல்லை முபாரக் இருக்காரு, ஏன் விஜய் ஒரு ஆப்ஷன் அவர் பார்க்கல? ஏன் அவர் திமுக போய் பேசுறாரு? அவருக்கு வந்து அதிமுக வெளியே வர்றாரு, திமுக பிடிக்காம இருக்கலாம், விஜய் ஒரு ஆப்ஷனா போயிருக்கலாமே. அவருக்கு தெரியுது விஜய் கட்சி வளரதா வீழ்ச்சி அடைதான் அவருக்கு தெரியுது. அங்க போனா என்ன பண்றது, பேசாம நம்ம திமுக போலான்னு அவர் போறாரு. ஸோ என் தலைவர்களுக்கே அமைப்புகளுக்கே நீங்க வந்து பெருசா நம்பிக்கையை ஊட்ட முடியாத நேரத்தில் நீங்கள் பொதுமக்கள் இல்ல இஸ்லாமியர்களோ சிறுபான்மையோட எப்படி உங்களுக்கு வாக்களிப்பார்கள்? எதாவது சார் அதிமுக வாக்குகளோ இல்லை வந்து உங்களுக்கு இருக்கின்ற வாக்குகளை தவிர மற்ற எந்த வாக்குகள் வர வேண்டும் என்றாலும் நீங்கள் அவர்கள் பேச வேண்டும், நிற்க வேண்டும். அதை நீங்க செய்ய தயங்குறீங்க. ஸோ நீங்க சொல்ற பார்த்தா அவர் ரசிகர் மன்றங்கள், அந்த நிர்வாகிகள் அந்த வாக்குகளை தவிர புதிய வாக்குகள் வருவதற்கான முயற்சி பண்றாங்க. ஆனா எதுவுமே நடக்காது. முயற்சி பண்ணல நான் சொல்றேன் சார். நீங்க பேப்பர்ல டிஎம்கே அகைன்ஸ்ட் டிவிகே, டிஎம்கே அகைன்ஸ்ட் டிவிகே நீங்க இம்போஷன் மாதிரி எழுதிட்டே இருக்கலாம். டிஎம்கே அகைன்ஸ்ட் டிவிகேக்கு நீங்க என்ன வேலை பார்த்தீங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. பட் அவர் தான் கடைசியா சொல்லும்போது சொல்றாருல, களம்ங்கிறது வந்து தாவேக வெர்சஸ் திமுக தான் சார். களத்திலேயே இல்லையே. களத்துக்கு நீங்க என்னைக்கு வந்தீங்கன்னு நான் கேட்கிறேன் சார்.
நீங்க திமுகவை அதான் சொல்றேன் இல்லையா, நீங்க தூய்மை பணியாளர்கள் விஷயத்துல பொதுமக்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் கூட உள்ள போய் எவ்வளவு பிரச்சனையா மாறுதுன்னு சொல்லி பார்த்தோம். விஜய் அதை பயன்படுத்தி கொண்டாரா? சிம்பிளா கேட்கிறேன் சார். இந்த மதுரையில மாநாடு, மதுரை மாநகராட்சியில தூய்மை பணியாளர்கள் வேலை செய்றாங்க, போராடிட்டு இருக்காங்கல்ல. முடிச்ச கையோட நேரா போய் அங்க நின்றுக்கலாமே ஒரு 10 நிமிஷம், யாருக்குமே தெரியாம. நான் உளவுத்துறை முன்னெல்லாம் கையை மண்ணை தூவிட்ட கண்ணெல்லாம் நான் போய் நின்றுட்டேன்னு சொல்லியிருந்தா பெரிய செய்தி. ஓ, தூய்மை பணியாளர்கள் போய் விஜய் வந்துட்டாருப்பா, மாநாட்டு முடிச்சா நேரம் இங்கே வராருப்பா, கள அரசியல் வந்துட்டாருப்பா அப்படின்னு இருக்கும். நீங்க திமுகவுடைய போதாமைகள் அல்லது திமுக தவறு செய்யும் இடங்களை கூட நீங்கள் சுட்டிக்காட்டி பேசவோ செயல்படவோ நீங்கள் தயாராகவே இல்லை. அப்போ நீங்க எப்படி திமுக எதிர்ப்புன்னு அவங்களை நிலைநிறுத்தினு எனக்கு புரியவே இல்லை. சும்மா பேப்பர்ல எழுதலாம், வாய்மொழியாக பேசலாம், ஆனால் திமுகவை எதிர்த்து நீங்கள் களமாட தயாராக இருக்கிறீங்களா? இல்ல உங்க மாவட்ட செயலர்கள் எத்தனை பேர், எத்தனை இந்த விஷயங்களோ அவங்க நடத்தக்கூடிய 1-2 போராட்டங்களோ இந்த அறிக்கைகளோ இதெல்லாம் திமுக ஒன்றும் பண்ண முடியாது சார். இன்னைக்கு எலெக்ஷன் நடந்தா இன்னைக்கு யார் ஸ்ட்ராங்கா இருக்கான்னு எல்லாருக்குமே தெரியும் சார். திமுக எந்த இடத்துல இருக்கிறாங்க, அதிமுக எந்த இடத்துல இருக்கிறாங்க, டிவிக்கு எந்த இடத்துல இருக்காங்க நிச்சயமாக தெரியும். நீங்க கடுமையாக வேலை செஞ்சு நீங்க உண்மையிலே பெரிய த்ரெட்டா மாறினார்னா திமுக பெரிய விஷயமா எடுத்துக்குவாங்க. இன்னைக்கு ஒரு த்ரெட்டாவே மாற மாட்டேங்க. நீ பாருங்க, நேற்று ஸ்பீச்லயே முதலமைச்சரை அங்கிள்னு கூப்பிடுறாரு. அது கம்ப்ளீட்லி இம்மெச்சூர். இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. எதுக்கு இம்மெச்சூரா எதுக்கு இதை ஹேண்டில் பண்ணணும்? நீங்க இது வரைக்கும் அட்டாக் பண்றீங்க, முதலமைச்சர் அட்டாக் பண்ணிருக்கீங்க, இஷ்யூ பேஸ்டா இந்த பிரச்சனைகளை ஏன் நீங்க பேசாம இருக்கீங்க அப்படிங்கறத பேசுனீங்கன்னா ஓகேங்க, கரெக்டா ஹேண்டில் பண்றாரு. இன்னொரு சார், இவர் ஆரம்பத்துல ஒரு பெரிய பிரச்சனை, தமிழக வெற்றி கழகம் தமிழக மக்களுக்கு என்ன செய்ய போகுது? நேத்து என்ன சொல்றாரு? என்ன நிறைய பேர் இந்த கேள்வியை கேட்கறாங்க. அவர் என்னன்னா அந்த அவருன்னு இல்ல, அந்த கட்சியில இருக்க பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எல்லா யூடியூப் விவாதங்களையும் பாக்குறாரு. ஓ, இன்னைக்கு இவர் பேசியிருக்காரா, நம்ம துரை முருகன் சாருக்கும் ஜெகதீசன் என்ன பதில் எழுதலாம், நீங்க பதில் எழுதிடுவோம். அவர் பேசியிருக்காரு, அவருக்கு என்ன பதில் எழுதுறான்னு அந்த பதிலாம் எழுதுறாங்க. ஆனா மறுபடியும் இதை பதிலாக கூட நான் கேட்கிறேன், நீங்க என்ன செய்ய போறீங்கிறத இன்னும் எவ்வளவு காலம் மௌனமா வச்சு உங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லையா? இல்லாட்டி எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் சார், ஜனநாயகன் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி. இந்த படம் வந்தா நம்ம அதிகமா வாக்குகள் அள்ளிட்டு வந்துரும் அப்படின்னு ஒரு பெரிய கனவுல இருக்கிறாங்க அவங்க. ஓ, அந்த படத்தை நம்பியிருக்காங்க சார். அந்த படம் ஒர்க் அவுட்டும் ஆகலாம், அதாவது காட்சி மாற்றத்துக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகிடாது. நான் சொல்றேன் இல்லையா, அந்த படம் பெண்களை கவரக்கூடிய ஒரு படமாக, இந்த பகவந்த் கேசரியாக இருந்தால் அந்த பெண்களை கவரக்கூடிய படமாக இருக்கும். அதனால அந்த ஒரு படம் போதுங்க, ஒட்டுமொத்த வாக்குகளையும் அள்ளிட்டு வந்துடும் அவர் நினைக்கிறார் தான் நினைக்கிறேன். அதை தாண்டி எந்த ஸ்ட்ராட்டஜி இருக்கு? இப்போ நேற்று கூட பேசும்போது நான் வணிகர்களுக்கு, இவர்களுக்கு, உழவர்களுக்கு இந்த மாதிரி தனித்தனியாக சொல்றேன், எல்லாத்துக்கும் நல்லது பண்ண வந்திருக்கேன். பொதுவாக நானும் போய் சொல்லலாம் சார், இந்த உலக மக்களுக்கே நான் நல்லது பண்ண வரைக்கும் நானும் போய் டிக்ளேர் பண்ணுறேன். என்னையா பண்ண போற நீ என்ன பண்ண போற? நீ ஸ்பெசிஃபிக்கா சொல்லு. நீங்க டெல்டால பிரச்சனை இருக்கா, அந்த டெல்டா பிரச்சனைக்கு நீ டெல்டா அவர் என்ன சொல்றேன், ஒண்ணு நான் கடந்து வந்திருக்கங்கிறது தெளிவுபடுத்துறேன். நீங்க முதல்ல சொன்னீங்க இந்த மாநாடே நடக்குமா வைக்கிறவான்ல, மழை வந்துடும் நடக்காத வைக்காத நாங்க நடத்திட்டோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப் இவர் அரசியலுக்கே வந்தாலும் வரமாட்டாரு, போனாரு, ஓய்வில் இருக்கிறாரு, அப்புறம் கடைசி காலத்தில் வர சொன்னார், வரவே மாட்டார். இதெல்லாம் எல்லாமே ஒன்றா கடந்து இந்த மாநாட்டிலையும் டிஸ்டர்ப் பண்ணாங்க, அதையும் கடந்து வந்தோம். பேச மாட்டாருன்னு சொன்னாங்க, பேசுகிறோம். ஸோ நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். என்னெல்லாம் நீங்கள் முடியாதுன்னு சொல்லிக்கிறோம் அதெல்லாம் அடிச்சு உடச்சி வந்துக்கிட்டே இருக்கிறோம். காலம் எங்களுக்கு வந்துருச்சு. இல்லை நாங்கள் தான், அதாவது நீங்கள் இது மாதிரி நடக்காது, மாநாடு நடக்காதெல்லாம் சொன்னவங்க ரொம்ப ரொம்ப குறைவான நபர்கள் தான். முதல்ல விஜய் அவர்கள் வரும்பொழுது விஜய் அரசியலுக்கு வருவாருன்னு நிறைய பேர் யாருமே யோசிக்கல. நீங்கள் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பேசப்பட்ட மாதிரி விஜய் குறித்தெல்லாம் நிறைய பேர் வருவாரா வரமாட்டாரா அப்படிலாம் பேசவே இல்லை. திடீர்னு ஒரு முடிவு பண்ணுறாரு, கட்சியை பதிவு பண்ணுறாங்க, வந்துட்டார். அதனால் வைக்கப்பட்ட விமர்சனம் என்பது இவர் களத்தில் வேலை செய்கிறாங்க. இவரை சொன்னதை வச்சு தான் இவர் 2ஆம் தேதி எழுதுகிற அந்த கடிதத்தில் நான் முழு நேரம் அரசியல்வாதியாக வரப்போகிறேன், முன்னோர்கள் பாடங்கள்லாம் கற்றுக்கொண்டு வருகின்றேன், தமிழக வெற்றி கழகம் தமிழக மக்களின் உரிமைகளுக்காக நிற்க போகின்றது, இந்த விஷயங்கள்லாம் பேசுகிறார். அப்படி பேசுகின்ற விஜய் செயல்பாட்டுக்கு வருவாரா வரமாட்டார் சார்? 8 மாதம் இருக்கு சார் தேர்தலுக்கு. 8 மாதம் தேர்தலுக்கு வச்சுக்கிட்டு நான் இன்னைக்கு வரைக்கும் நான் களத்துக்கே வரமாட்டேங்கும் போது விமர்சிக்கலாம் இல்லையா? இன்னொன்று, நேற்று பேசுனதுலேயே அவர் தேவையில்லாமல் நடிகர்களை சீன்றார். யாரை சீன்றாரு? நீங்க ரிட்டையர் ஆன பிறகு வருகிறீர்களா அப்படின்னு யாரை சீன்றாரு? கமலஹாசனை சீன்றாரா? இல்ல இல்ல விஜயகாந்த் சீன்றாரா? இல்ல ரஜினிகாந்த் அவர்களை சீன்றாரா? எதுக்கு நீங்க உங்களுடைய ஆன்லைன்ல இருக்கிற பசங்க பண்ற சில்லறத்தனமான விஷயங்களை நீங்களும் மேடையில் பண்றீங்க, அது எப்படி சரியா வரும்? நீங்களே சொல்றீங்க ஒரு பக்கம் எல்லா நடிகளோட ஓட்டும் நமக்கு வேணும்னு சொல்லி சொல்றீங்க, அஜித்குமார் போட்டோவை பக்கத்துல வச்சுக்கிறீங்க, அஜித்குமார் சேர்லாம் இவருக்கு வாக்களிக்க போற மாதிரி விஜயகாந்தோட பேனரை சேர்த்து வச்சுக்கிறீங்க. அப்படி வைக்கிறவங்க நீங்க எதற்காக தேவையில்லாம, நீங்க கமல் உண்மையில ரொம்ப மெச்சூரா ஹேண்டில் பண்ணார். நேத்து அட்ரஸ் இல்லாத விஷயத்துக்கு நான் எங்க பதில் சொல்லணும்? எதுக்காக அவர் சார்? இன்னொன்று, இப்ப போன வாட்டி பிறந்த நாளுக்கு கமல்ஹாசன் அவர்கள் விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்தார். விஜய் அதை ரெசிப்ரோகேட் கூட பண்ணல. இன்னைக்கு ஒரு சக நடிகராக எம்பியா இருக்கார், ஒரு வாழ்த்து சொன்னாரா? வாழ்த்து சொல்லல. ரஜினிகாந்த் அவர்கள் 50 வருடம் சினிமா துறையில சாதிச்சு முடிச்சிருக்காரு, வாழ்த்து சொன்னாரா? சொல்லல. இளையராஜா அவர்கள் சிம்பொனி இசைக்க போனார், வாழ்த்து சொன்னாரா? வாழ்த்து சொல்லல. உங்களோட திரைத்துறையில இருக்கிறவங்களுக்கே நீங்க யாருக்கு வாழ்த்து சொல்லணும், யாரு கண்டனம் தெரிவிக்கணுங்கிறதுல தெளிவான ஒரு நிலைப்பாடு உங்கள்கிட்ட இல்ல.
அப்படி இருக்கும் பொழுது நான் எல்லாத்தையும் நான் வந்து ஏன்னா முழுக்க முழுக்க இந்த ஒரு இணைய உலகத்திலேயே சொல்லிட்டு இருக்காங்க சார் இந்த கட்சி. இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு வச்சுக்கிட்டு அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க என்ன எழுதுறாங்களோ அதேபடி அதே வச்சு நம்ம அறிக்கை எழுதிடலாம். சினிமா டைரக்டரை வச்சு நம்ம அறிக்கை எழுதி நம்ம தயார் பண்ணி கொடுத்துடலாம். நீங்க அட்லீஸ்ட் எழுதுறவனுக்காவது ஒரு நீராதார பிரச்சனை என்ன இருக்கு, காவிரி பிரச்சனை என்ன இருக்கு, முல்லை பெரியார் பிரச்சனை என்ன இருக்கு, இன்னும் நீராதார சிக்கல்கள் என்ன இருக்கு, டெல்டால என்ன பிரச்சனை, இதெல்லாம் பேசுனீங்கன்னா பரவாயில்ல, விஜய் ஏதோ ஒரு புரிதலுக்கு வராரு. நீங்க அது எதுவுமே இல்லாத போது 10 நான் நல்லது செய்ய வந்திருக்கேன்ப்பா நான் சொல்றேன். நீங்க உங்களுடைய வாக்கு வங்கியா இருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லுங்களேன், நல்லது இந்த விஷயம் செய்ய போறேன் நான் வந்தா. ஒரு தொலைநோக்கோட அட்ரஸ் பண்ணல. தொலைநோக்கு இல்லை சார், இமீடியட் சொல்யூஷனும் இல்லை, இன்டரிம் சொல்யூஷனும் இல்லை, லாங் டர்ம் சொல்யூஷனும் இல்லை, எதுவுமே இல்லை அவர்கிட்ட. ஸோ நிறைவா இந்த மாநாடை பொறுத்தளவில் இது ஒரு அரசியலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது ஒரு வெற்றி பெற்ற மாநாடு அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள அதை கொண்டு வர முடியுமா சார்? அதாவது போன மாநாடு கொள்கை பிரகடன மாநாடுன்னு சொல்லப்பட்டாலும் எனக்கு தெரிந்து ஒரு ஊடகம் கூட அந்த கொள்கையை பற்றி பேசவே இல்லை. நீங்கள் நிறைய ஊடகம், நீங்கள் அந்த கட்சிக்காரர்கிட்ட மேடல இருக்கிறவங்க கொள்கை என்னன்னு கேளுங்க, அவங்களுக்கே தெரியாது. அதே மாதிரி அதில் பேசப்பட்ட பேசுபவர்களாக மாறியது இந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொல்றாரு. அவர் வந்து அண்ணன் திருமாவை குறி வைக்கிறாரா, கம்யூனிஸ்டை குறி வைக்கிறாரா, மதிமுக குறி வைக்கிறாரான்னு விவாதங்கள் போச்சு, கொஞ்ச நாள் பேசி அடங்கியது. அதே மாதிரி இந்த மாநாடு அவர் பேசிய மற்ற பேசுபவர்கள்லாம் விட்டுருவாங்க. அதிமுக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காருப்பா, பரவாயில்ல. அதிமுக அட்டாக் பண்ற மூலியமா என்ன சொல்ல வர்றாரு? அப்ப எடப்பாடி பழனிசாமி அதுக்கு ரியாக்ட் பண்றாரு, ஜெயக்குமார் அவர்கள் ரியாக்ட் பண்றாரு. இந்த ரியாக்ஷன்ஸை வச்சு இது வந்து ஒரு 3 கார்னர் கான்டெஸ்டோ இல்லை 4 கார்னர் கான்டெஸ்டோ நோக்கி போகுதா அப்படிங்கிற அளவுக்கு மட்டுமே உதவுமே தவிர அதை தாண்டி இந்த மாநாடு பெரிதாக சாய்த்தாக இல்லை. இதை நீங்க சொல்வதற்கு வீட்டில் வந்து அறிக்கை எழுதி கொடுத்து போயிருக்கலாம். இன்றுல இருந்து நான் அதிமுகவையும் எதிர்க்க போகிறேன்னு எழுதிருக்கலாம். இவ்வளவு மக்களை வர வச்சு அவங்களை வெயில ஆட விட்டு 2 பேர் பாருங்க. ஒரு முக்கியமான போன மாநாட்டிலையும் அவர் அந்த பேச்சு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 4-5 பேர் இறந்து போயிருந்தார்கள். இந்த மாநாட்டிலையும் அந்த மின்சாரம் தாக்கி ஒரு பையன் இறந்ததான் நிச்சயமா அந்த செய்தி தெரியும். நீங்க அவர்களுக்கு ஒரு ஆறுதல் கூட சொல்லாம இருக்காங்க. இப்போ ஒரு லெட்டர் சுத்திட்டு இருக்கு, உண்மையா பையன் தெரியல. ஒரு பையன் வந்த வழியில இறந்து போயிருக்கான், அவங்க அம்மா ஒரு கடிதம் எழுதிருக்காங்க, இந்த மாதிரி மாநாட்டுக்கு போனா பையன் இறந்து போயிட்டா எனக்கு உதவுங்க அப்படி சொல்லி எழுதிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த மாதிரி நம்ம மாநாட்டிற்கு நம்ம ரசிகர்களாக வந்தவர்களுக்கு ஒரு சிறு ஆறுதல் கூட சொல்லாத ஒரு தலைவராகவே தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கின்றார். அடிப்படையில் அரசியல் தேவை மனிதாபிமானம் சார். எந்த ஒரு அரசியல் தலைவருக்கும் எந்த ஒரு கட்சிக்கும் வேண்டும். ஆனால் விஜய் அவர்களிடம் அதை என்னால் பார்க்கவே முடியவில்லை, அன்பார்ச்சுனேட்லி. ஸோ இது வெற்றின்னு சொல்ல முடியாது. வெற்றின்னு சொல்ல முடியாது சார். வேலை செஞ்சால் வெற்றி வரும் சார். நான் செய்தி தொடர்பாளர் இருந்தபோது சரி, இப்போ சரி, என்னோட ஸ்டாண்ட் ஒன்று தான். யாராக இருந்தாலும் இந்த களத்தில் வேலை செய்தால் மக்கள் உங்களை வெற்றி அங்கீகரிப்பார்கள். வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு சிங்கம் வந்து படுத்து தூங்குன்னு சொன்னீங்கன்னா சிங்கத்தை மக்கள் கண்டு கூட மாட்டேன். ஜூல பார்க்குற மாதிரி சிங்கத்தை பாப்பா வேடிக்கை பார்த்துட்டு வருவோம், நீ வந்து வேடிக்கை பார்த்துட்டு மக்கள் போயிடுவோம். நன்றி.